அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் கருணாநிதி தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலரின் மாத ஊதியம் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், மக்கள் நலப்பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் கேட்டும், ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட கோரியும், கணினி உதவியாளர்களை நிரந்தரப்படுத்துவது உட்பட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார காவலர்கள், கணினி ஆபரேட்டர்கள், மக்கள் நல பணியாளர்கள், OSD ஆபரேட்டர்கள், ஊராட்சி செயலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் சேர்த்திடுங்க. தமிழக அரசு ஊராட்சி செயலருக்கு ஆண்டு இதை லட்சக்கணக்கான பேர் போயிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்க சொல்லுங்க. எங்களோட கோரிக்கையை நாங்க ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் தமிழக அரசு OSD ஆபரேட்டருக்கு 15,000 ஊதியம், காலமுறை ஊதியம் உடனடியாக நிரந்தரப்படுத்து. தமிழக அரசு வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் பணி நிரந்தரம் செய்திடுங்க. தமிழக அரசு வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் தமிழக அரசு 3 ஆண்டு பணி முடித்த காலமுறை ஊதியத்தில் 3 ஆண்டு பணி முடித்த தூய்மை பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் சேர்த்திடுங்க. தமிழக அரசு ஊராட்சி செயலருக்கு ஆண்டு இதை லட்சக்கணக்கான பேர் போயிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்க சொல்லுங்க. எங்களோட கோரிக்கையை நாங்க